Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல டெட் பேப்பர் 1 and 2ல 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல மார்க் டெஸ்ட் பார்க்குறோம். இந்த மார்க் டெஸ்ட்டில் டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இருக்குமோ அதே போல் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவுமே கவர் ஆகிருக்கும். இதில் உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது, நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். And if it is possible, உங்களோட மார்க்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், கந்துக்கூரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் எது? ஆப்ஷன்ஸ்: சமூக தீமை, பெண் கல்வி, சமூக சீர்திருத்தங்கள், விவேகவர்தினி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, விவேகவர்தினி. நெக்ஸ்ட் ஒன், போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர அந்தஸ்து பெற்ற இடம் எது? ஆப்ஷன்ஸ்: கொச்சின், பாண்டிச்சேரி, ஹைதராபாத், பீஜப்பூர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கொச்சின். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் போருக்கு பின்னர் படிப்படியாக ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வர்த்தகம் விரிவடைந்தது. ஆப்ஷன்ஸ்: பக்சார், கான்வா, பிளாசி, சௌராப்பூர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, பிளாசி. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சேராதது? ஆப்ஷன்ஸ்: கல்லிலிருந்து சிலை செதுக்குவது, இரும்பு உருக்குதல், சேலை நெய்தல், கண்ணாடி வளையல் உருவாக்கம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, இரும்பு உருக்குதல். நெக்ஸ்ட் ஒன், ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டிய காரணம் டேஷ். ஆப்ஷன்ஸ்: துருக்கி மற்றும் ஐரோப்பாவிற்கான நிலவழி மூடப்பட்டது, இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்குமான நிலவழி மூடப்பட்டது, பால்கனுக்கும் இந்தியாவிற்குமான நிலவழி மூடப்பட்டது, ஐரோப்பாவிற்கும் போர்ச்சுகலுக்குமான நிலவழி மூடப்பட்டது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்குமான நிலவழி மூடப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எது? ஆப்ஷன்ஸ்: அடையாறு போர் 1746, ஆம்பூர் போர் 1749, வந்தவாசி போர் 1780, ஆற்காட்டு போர் 1751. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, வந்தவாசி போர் 1780. நெக்ஸ்ட் ஒன், தொழில்துறை வளர்ச்சிகளின் காலகட்டமாக கருதப்படும் காலகட்டம் எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, 1980. நெக்ஸ்ட் ஒன், 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சி ஏற்பட காரணம் எது? ஆப்ஷன்ஸ்: வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், நீதி அதிகார முறை, இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்னும் மாற்றம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, வாரிசு இழப்பு கொள்கை. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஏ சைடு பெத்தூன் பள்ளி, சிறுமிகள் பள்ளி, சாரதா சட்டம், உள்நாட்டு திருமண சட்டம். ஃப்ரம் பி சைடு 1849, 1882, 1872, 1930. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, 1, 2, 4, 3. நெக்ஸ்ட் ஒன், 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்த வாஸ்கோடகாமா டேஷ் என்னும் இடத்தில் வர்த்தக மையத்தை நிறுவினார். ஆப்ஷன்ஸ்: கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு, பழவேற்காடு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கண்ணனூர். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் எந்த உடன்படிக்கையின் காரணமாக ஆங்கிலேயர்கள் திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம் ஆகிய பகுதிகளை பெற்றனர்? ஆப்ஷன்ஸ்: மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் இந்தியாவின் வணிக சங்கம் மற்றும் தொழிற்துறையை நிர்வகிக்கும் அமைப்பு எது? ஆப்ஷன்ஸ்: சிஐஐ, டிஸ்கோ, பெல், செயில். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, சிஐஐ. நெக்ஸ்ட் ஒன், கர்நாடக போர் டேஷ் முதல் டேஷ் வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றது. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, 1746 முதல் 1763 வரை. நெக்ஸ்ட் ஒன்,
ஆசிய ஆவண காப்பகங்களில் பெரியதும் மற்றும் இந்திய அரசின் ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன்ஸ் புதுடெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. ஏ சைடு இரட்டை ஆட்சி, பம்பாய், அதிகாரப்பூர்வ சென்னை, கான்பூர். அண்ட் ஃப்ரம் பி சைடு 7 தீவு, 1919, 1998 இராணுவ குடியிருப்பு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் ஒன் நீல நீர் கொள்கையை பின்பற்றிய முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? ஆப்ஷன்ஸ் பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல், அல்மெய்டா, நினோ டி குன்ஹா, அல்புகார்க். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி அல்மெய்டா. நெக்ஸ்ட் ஒன் வங்காளத்தில் டேஷ் விவசாய எழுச்சி என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கமாகும். ஆப்ஷன்ஸ் சந்தால், பாப்னா, தக்கான கழகம், பஞ்சாப் விவசாயிகளின் கழகம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி பஞ்சாப் விவசாயிகள் கழகம். நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிலேயரால் ராயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ஆப்ஷன்ஸ் பம்பாய், வங்காளம், அசாம், டெல்லி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி வங்காளம். நெக்ஸ்ட் ஒன் மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஆண்டு எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1921. நெக்ஸ்ட் ஒன் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1854. நெக்ஸ்ட் ஒன் டெல்லியில் உள்ள இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி 1949. நெக்ஸ்ட் ஒன் பின்வருவனவற்றுள் சரியில்லாத கூற்றுகள் எது? ஆப்ஷன்ஸ் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு கிபி புது ஆண்டு 1600 தொடங்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் 1687 ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. மேற்கு கடற்கரையில் பம்பாயில் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இறுதியில் மதராசப்பட்டினத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி 3 மட்டும். அதாவது மேற்கு கடற்கரையில் பம்பாயில் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது தான் சரியில்லாத கூற்று. நெக்ஸ்ட் ஒன் மதராஸ் ஆங்கிலேயரிடம் திரும்ப ஒப்படைக்க காரணமான போர் எது? ஆப்ஷன்ஸ் அடையாறு போர், ஆம்பூர் போர், முதல் கர்நாடக போர், முதல் வந்தவாசி போர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி முதல் கர்நாடக போர். நெக்ஸ்ட் ஒன் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகங்களுக்கு பிறகு விவசாயிகளின் நிலங்களை அரசு மீண்டும் திருப்பி அளித்த ஆண்டு எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 1937. நெக்ஸ்ட் ஒன் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் அனந்தரங்கம், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட், பெரி திம்மப்பா, பெட்ரோ காப்ரல். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. ஏ சைடு ரிஷ்ரா, பாலிகஞ்ச், டாக்கா, கான்பூர். பி சைடு சணல் தொழிற்சாலை, காகித ஆலை, மஸ்லின் துணி, கம்பி தொழிற்சாலை. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒன் மருது சகோதரர்கள் வெளியிட்ட சுதந்திர பிரகடனத்தின் வேறு பெயர் எது? ஆப்ஷன்ஸ் திண்டுக்கல் பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம், மதுரை பிரகடனம், ஹைதராபாத் பிரகடனம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி பிரகடனம். நெக்ஸ்ட் ஒன் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1801 திருப்பத்தூர் கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் வேலூர் கழகத்தின் போது கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் முதலில் நீத்த கர்னல் யார்? ஆப்ஷன் ஸ்கூட்ஸ், கில்லெஸ்டா, பான்கோர்ட், வில்லியம் கேவெண்டிஷ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி பான்கோர்ட். நெக்ஸ்ட் ஒன் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் டேஷ் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ
கிபி 1862. நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை கண்டறியவும். புனித ஜார்ஜ் கோட்டை மதராஸில் உள்ளது. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் உள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டை கல்கத்தாவில் உள்ளது. புனித வில்லியம் கோட்டை மதராஸில் உள்ளது. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை மதராஸில் உள்ளது. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், டச்சுக்காரர்களின் அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்த கோட்டை எது? ஆப்ஷன்ஸ் கோல்கொண்டா, மனோரா, டானஸ்பர்க், கெல்ட்ரியா. கரெக்ட் ஆப்ஷன் டி கெல்ட்ரியா. நெக்ஸ்ட் ஒன், பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ 1764. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் பல்கலைக்கழகம் நாகரீகங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா, ஒடண்டாபுரி. கரெக்ட் ஆப்ஷன் பி நாலந்தா பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் ஒன், திருவிதாங்கூரில் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பிரான்சிஸ் சேவியர், C.S. ஜான், சீகன் பால்கு, ஜான் கிர்னாண்டர். கரெக்ட் ஆப்ஷன் சி சீகன் பால்கு. நெக்ஸ்ட் ஒன், முதலில் டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? ஆப்ஷன்ஸ் மெக்காலே, ப்ளூட்ஸோ, வெஸ்லெஸ்லி, இல்துட்மிஷ். கரெக்ட் ஆப்ஷன் டி இல்துட்மிஷ். நெக்ஸ்ட் ஒன், பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமான வார்தா திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், D.S. கோத்தாரி. கரெக்ட் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் டேஷ் காலத்தில் கல்வித்துறை குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்து கல்வி நிறுவனங்கள் கடிகை என அழைக்கப்பட்டன. ஆப்ஷன்ஸ் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். கரெக்ட் ஆப்ஷன் டி பல்லவர்கள். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஏ சைடு திருபுவனை, திருவிடைக்காலை கல்வெட்டு, 2ஆம் சரபோஜி, சர் தாமஸ் மன்றோ. பி சைடு வேத கல்லூரி, நூலகம், தேவநாகரி எழுத்து, மேற்கத்திய கல்வி. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் பொருந்தாததை கண்டறியவும். ஆப்ஷன்ஸ் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை 1986, பள்ளிகளில் மத்திய உணவு திட்டம் 1956, உட்சரிக்கை, இந்திய கல்வியின் மகாசாசனம், முதலாவது தேசிய கல்விக் கொள்கை 1978. கரெக்ட் ஆப்ஷன் டி முதலாவது தேசிய கல்விக் கொள்கை 1978. நெக்ஸ்ட் ஒன், 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம் எது? ஆப்ஷன்ஸ் உட்ஸ் கல்விக் கொள்கை, அண்டர் கல்விக்குழு, பட்டய சட்டம், சார்ஜென்ட் அறிக்கை. கரெக்ட் ஆப்ஷன் டி சார்ஜென்ட் அறிக்கை. நெக்ஸ்ட் ஒன், RTE 2009 சட்ட விதிகளின்படி இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான வயது வரம்பு எது? ஆப்ஷன்ஸ் 6 முதல் 8, 6 முதல் 10, 6 முதல் 12, 6 முதல் 14. கரெக்ட் ஆப்ஷன் டி 6 முதல் 14. நெக்ஸ்ட் ஒன், இந்திய தொழில்துறை கால சந்திப்பு என்பது எது? ஆப்ஷன் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி, 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி காலம், 20ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி, 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி. நெக்ஸ்ட் ஒன், இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பண்டித ரமாபாய், D.K. கார்வே, J.E.D. பெத்தூன், லேடி ஹார்டிங். கரெக்ட் ஆப்ஷன் பி D.K. கார்வே. நெக்ஸ்ட் ஒன், சதி என்னும் பழக்கத்தை விதிமுறை 17 என்ற சட்டத்தின் மூலம் நிறைவேற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ராஜாராம் மோகன் ராய், ஜெகன்மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு, ஹேஸ்டிங்ஸ் பிரபு. கரெக்ட் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் பிரபு. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன்ஸ் பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875, குற்றம் சார்ந்த கொலை 1829, பிரார்த்தனை சமாஜம் 1868.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி பிரார்த்தனை சமாஜம் 1868. நெக்ஸ்ட் ஒன். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் சார்ந்த நாடு எது? ஆப்ஷன்ஸ் இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. நெக்ஸ்ட் ஒன். வங்காளத்தின் 24 பர்கானா என்னும் பகுதிகளை ஆங்கிலேயர் பெற காரணமான போர் எது? ஆப்ஷன்ஸ் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், வந்தவாசி போர், இரண்டாம் ஆங்கிலேயர் மைசூர் போர், பக்சார் போர். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி பக்சார் போர். நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி பிரபு பதவியேற்ற ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் 1798. நெக்ஸ்ட் ஒன். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் வில்லியம் பெண்டிங், மெக்காலே, காரன் வாலிஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங். நெக்ஸ்ட் ஒன். பொறுத்துக. ஏ சைடு உட்ஸ் கல்வி அறிக்கை, வார்தா கல்வி திட்டம், மெக்காலே குறிப்பு, சார்ஜென்ட் அறிக்கை. அண்ட் ஃப்ரம் பி சைடு 1854, 1937, 1835, 1944. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒன். இடைநிலை கல்வி இலவச கல்வியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 1964 முதல் 1965 வரை. நெக்ஸ்ட் ஒன். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி 1992. நெக்ஸ்ட் ஒன். பின்வருவனவற்றுள் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் என அறியப்படும் நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஐரோப்பா, கிரேக்கம், சீனா, இந்தியா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா. நெக்ஸ்ட் ஒன். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ற சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், கட்டபொம்மன், வேலுநாச்சியார். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் ஒன். ராயத்வாரி முறை டேஷ் என்பவரால் 1820 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன்ஸ் தாமஸ் மன்ரோ, கேப்டன் ரீட், வில்லியம் பெண்டிங், ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி, அதாவது தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். நெக்ஸ்ட் ஒன். முதல் ஆங்கிலேய மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? ஆப்ஷன்ஸ் பாரிஸ் உடன்படிக்கை, மதராஸ் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, சால்வை உடன்படிக்கை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி மதராஸ் உடன்படிக்கை. நெக்ஸ்ட் ஒன். மாகாணங்களின் இரட்டை ஆட்சியை டேஷ் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1919. நெக்ஸ்ட் ஒன். பனை மரங்கள் மற்றும் நெல் வயல்களிடையே அமைந்திருந்த பெருநகரம் எது? ஆப்ஷன்ஸ் பெங்களூரு, கொல்கத்தா, சென்னை, ஹைதராபாத். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி சென்னை. லாஸ்ட் ஒன். 1905ஆம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் கோபாலகிருஷ்ண கோகலே, பி.எம். மலபாரி, ராஜாராம் மோகன் ராய், எம்.ஜி. ரானடே. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ 8th ஸ்டாண்டர்டோட மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.